உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். கஸ்தூரி அக்காவுக்கும் ஒன்னும் ஆகாது. நான் இப்பவே எல்லாருக்கும் போன் பண்ணி உடனே நிறுத்த சொல்றேன். ஐயோ, சங்கருக்கு தெரிஞ்சா நம்மள கொன்னுடுவானே. இத பாருங்க, நீங்க என்கிட்ட விடிய விடிய நின்னு பேசினாலும் இல்ல கொஞ்ச நாளும் நான் போய் சொல்றதுதான். அதனால என்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நான் போய் சொன்னதுக்கு அப்புறமா முடிஞ்சா சந்திரசேகர் சார் கிட்டயும் ஜானகி மேடம் கிட்டயும் ஏன் அன்பரசி கஸ்தூரி அம்மா எல்லார் கால்லயும் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. ஒருவேளை அவங்க மன்னிச்சு விட்டுட்டாங்கன்னா அப்புறம் பாத்துக்கலாம். அவங்களாச்சும் நீங்களாச்சும். ஆனா நான் இதை எல்லார்கிட்டயும் போய் சொல்றதுதான். வழி விடுங்க. கௌசல்யா, தயவு செஞ்சு சொல்லிடாத. நான் இவ்வளவு தூரம் கெஞ்சுறேன்ல. கௌசல்யா, நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேளு. என் கூட வா, இங்க எல்லாரும் பார்க்க போறாங்க. இனிமேதான் நீங்க பேசினது பண்ணது எல்லா விஷயத்தையும் நான் போய் சொல்ல போறேன். அப்புறம் எதுக்கு மேடம் பயப்படுறீங்க? நீங்க சொல்ல வேணான்னு சொன்னாலும் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல நான் எல்லார்கிட்டயும் போய் சொல்லதான் போறேன். அப்புறம் எதுக்கு நீங்க தேவையில்லாம என்கிட்ட டைம் வேஸ்ட் பண்றீங்க? ப்ளீஸ் என் கூட வா. இந்த கைய நான் கால நினைச்சு கேக்குறேம்மா. என் வயசுக்கு உன் கால்ல விழுந்து கூட நான் மன்னிப்பு கேக்குறேன். ஆனா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாத. சொன்னா என்ன நடக்கும்னு நினைச்சாலே என் ஈர கொல்லலாம் நடுங்குது. நீங்க பேசிட்டு இருந்த விஷயத்தை கேட்டப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? கடவுளே, நான் அதெல்லாம் நினைச்சு கூட பாக்கல. சரி, நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீ சொல்றதா வேண்டாமான்னு முடிவெடு. கௌசல்யா, ப்ளீஸ் ப்ளீஸ் கௌசல்யா. நான் சொல்றது உங்களுக்கு காதுல விழலையா? நீங்க என்னதான் தேன் பாயிற மாதிரி பேசினாலும் நான் மாற மாட்டேன். என்ன உங்களால தடுக்க முடியாது. விடுங்க கௌசல்யா. நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, என் கூட கொஞ்சம் ரூமுக்கு வா. நான் என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீ ஒரு முடிவெடு. இப்ப என்ன விடுறீங்களா இல்லையா? கௌசல்யா விடுங்க. ஐயோ, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிட போகுதே. ஐயோ, இந்த பொண்ணு போய் எல்லார்கிட்டயும் எல்லா விஷயத்தையும் சொல்ல போறா. நான் உள்ள போறேன். இது சங்கருக்கு மட்டும் தெரிஞ்சா சத்தியமா என்ன கொன்னுருவோம். எல்லாரும் கூண்டோட கைலாசம் தான். ஐயோ கௌசல்யா, விடுங்க. இல்ல கௌசல்யா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. தயவு செஞ்சு அவ என்னதான் சொல்றான்னு கேளு, அதுக்கப்புறம் நீ முடிவிட. நீங்க மட்டும் எதுவும் பேசாதீங்க. உங்களை கண்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த அளவுக்கு போனதுக்கு காரணமே நீங்களா தான் இருப்பீங்க. நீ திட்டிக்கோ, என்னை எவ்வளவு வேணாலும் திட்டிக்கோ. ஆனா என் பொண்ணு, என் பேத்தியோட வாழ்க்கை நாசமா போயிடுமா? நீ போய் இப்ப சொல்ற ஒரு வார்த்தையால எல்லாரோட வாழ்க்கையும் வீணா போயிடுமா? சொன்னா கேளு கௌசல்யா. கௌசல்யா, நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, வா என் கூட. வா போ. வா கௌசல்யா, விடுங்க. வா. நான் தான் வரலன்னு சொல்றேன்ல. கைய விடுங்க. கௌசல்யா, சொல்றேன்ல, வா வா. யூ போ. விடுங்க. சந்திரா, அம்மா, பாவம் ரொம்ப முடியல போல. இந்த நேரத்துலயும் 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு எப்படி உழைக்கிறாரு பாத்தியா? என்ன இவ்வளவு இருமுறா? मैं तुम्हें सुनता हूँ. ஹே, அடி பாவி, எனக்கு இப்படி ஒரு கிஸ் தேவைதானா? ஹே, என்னது? ஏதோ மே தும்மேன்னு சொன்னியே. ஹான்னு ஏதோ சொன்னியே, என்னது? அது அது என்ன அன்பரசி, ஏதோ இந்தி வார்த்தை மாதிரி தெரியுதே. இதே எதுக்கு சொன்ன? அப்படின்னா உனக்கு ஹிந்தி தெரியுமா? தெரியாதே. தெரியாதா? என் கைய விடுங்க. போங்கறல, என் கைய விடுங்கன்னு சொல்றேன்ல. ஏய், நான் சொல்றது ஒரு 5 நிமிஷம் கேளு. இப்ப எதுக்கு நீங்க கதவை லாக் பண்றீங்க? ஒண்ணும் இல்ல, நம்ம பேசுறத வெளியில யாராவது கேட்டுட்டாங்கன்னா அதுக்காக தான் கதவை சாத்துனேன். அதான் நான் தான் சொல்லிட்டேன்ல. எப்படி இருந்தாலும் நான் வெளியில போய் சொல்லதான் போறேன். அப்புறம் எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏய் இரு. இல்ல இல்ல, எனக்கு
எனக்கு இப்பதான் ஒரு டவுட் வருது. தாத்தா விஷயத்துலயும் எனக்கு உங்க மேலதான் டவுட் இருந்தது. இல்ல, நீங்க தான் என் தாத்தாவையும் ஏதோ பண்ணிருக்கீங்க. ஐயோ, என்ன கௌசல்யா, ஏதோ கோவத்துல இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு பேசணும். அதுவும் அன்பரசி விஸ்வா கல்யாணம் நடந்துருச்சுன்னா என் பொண்ணு அனன்யா சூசைட் பண்ணிக்குவா. அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். நீயே சொல்லு, ஒரு பெத்தவள நான் என்ன பண்றது? அதுக்காக தான் இப்படி நாங்க புத்தி கெட்டத்தனமா முடிவு எடுத்துட்டோம். ஆனா நீ நாங்க போய் உங்க தாத்தாவை ஏதோ பண்ணிட்டோம்னு சொல்ற. இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்குமா? இல்ல, எனக்கு உறுதியா தெரியல. ஆனா தாத்தா இறந்தப்போ அந்த இடத்துல ஒரு வேலைக்காரி இருந்தாங்கல்ல, இப்ப வரைக்கும் அந்த வேலைக்காரிய காணும். அவங்க உங்க பேரை சொல்லி தானே எங்க வீட்டுல வேலைக்கு சேர்ந்தாங்க. இது எல்லாத்தையும் ஒரு கணக்கு பண்ணி பார்த்தா எனக்கு உங்க 2 பேர் மேலேயும் தான் டவுட் இருக்கு. தாத்தா சந்திரசேகர் சார் கிட்ட உங்களை பத்தி ஏதோ சொல்ல ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு. அப்புறம் விஸ்வா கூட ஒரு நாள் தாத்தா ஏதோ சொல்ல ட்ரை பண்றாருன்னு என்கிட்ட சொன்னா. அந்த நேரத்துல தானே நீங்களும் எங்க வீட்டுக்கு அவசர அவசரமா வந்தீங்க. அப்ப இவங்களையும் தானே கூட கூட்டிட்டு வந்தீங்க. அப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இதுல தாத்தாக்கு அன்பரசிய பத்தியோ இல்ல வேற ஏதோ விஷயத்த பத்தியோ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அது சொல்ல வந்தவர நீங்க தானே தடுக்க நினைச்சிருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா ஊர்ல இருந்து கிளம்பி வந்த தாத்தாவை உங்க அப்பாவோட ஆளை வச்சு நீங்க தான் ஏதோ ஆக்சிடென்ட் பண்ணிருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. தாத்தா அதுக்கப்புறம் நிறைய தடவை பேச ட்ரை பண்ணாரு. ஆனா அவரால முடியல. அவர் ஏதோ சொல்ல வந்திருக்காரு. ஆனா அதை தடுக்கிறதுக்காக நீங்க 2 பேரும் முயற்சி பண்ணி அது முடியாததுனால தாத்தாவை கொலை பண்ணிருக்கீங்களா? ஏய், இதை என்னால கண்டிப்பா கெஸ் பண்ண முடியுது. ஏன்னா தாத்தா இறந்து போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட மண்டபத்துல உங்க 2 பேரையுமே காணும். முதல்ல நீங்க கதவை திறங்க. நான் இங்க எல்லார்கிட்டயும் இத பத்தி எல்லாத்தையுமே சொல்லதா போறேன். முதல்ல கதவை திறங்க. இரு, கதவை திறங்க சொல்றேன்ல. கதவை திறங்கன்னு சொன்னேன். கத்தாத. இத பாரு கௌசல்யா, சொன்னா கேளுமா. இங்க பாரு, வயசு வித்தியாசம் கூட பார்க்காம உன் கால்ல வேணாலும் விழறோம். இப்ப நீ வெளியில போய் சொன்னா சிவகாமி சொல்ற மாதிரி எல்லாமே தப்பாயிடும் கௌசல்யா. என் பேத்தி அனன்யா இல்ல சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொன்னா. அதனாலதான் ஆத்திரத்துல ஏதோ அப்படி இப்படின்னு பேசிட்டோம். மத்தபடி கொலை பண்ற அளவுக்கெல்லாம் நாங்க என்ன பெரிய ஆளா? நீயே சொல்ல. இல்ல, நீங்க என்னதான் சொன்னாலும் நான் இத போய் எல்லார்கிட்டயும் சொல்லதா போறேன். நான் சொல்லாம இருக்க மாட்டேன். என்ன விடுங்க. ஏய், இரு, விடுங்கன்னு சொல்லல. சொல்லிட்டே இருக்க. நீ பாட்டு விடுங்க. கௌசல்யா, என்ன விடுங்க. விடுங்க. புடிமா. ஏய், புடி புடி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.